நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழுக்கு. ஆங்கிலம் 25/3/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:19. திதி இன்று அதிகாலை 1:22 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அதிகாலை 12:57 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று காலை 11:24 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் பிற்பகல் 12:55 வரை பவ கரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:18 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. கூலிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று திருவாதிரைக்கு சந்திராசிரமம் ஃபுல்லாவே இருக்கு. மிதுன ராசிக்கு சந்திராசிரமம். சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, திருவோண நட்சத்திரம், ஏகாதசி, மேல் நோக்கு நாள். இன்னைக்கு கடன் தீர்வதற்கான உகந்த ஒரு நாள். அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோடு திருவோணமும் ஏகாதசியும் இணைந்து வருவதால் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் இன்றைய தினம் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானையும் இன்னைக்கு வணங்கு. செவ்வாய்க்கிழமைனா முருகர் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த திருவோணமும் ஏகாதசியும் ஒன்னா வர்றதுனால இன்னைக்கு நீங்க பெருமாள் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடு இன்னைக்கு செய்தால் விரைவில் கடன் தீரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமையில நரசிம்மர் வழிபாடு செஞ்சா அவ்வளோ நன்மை அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அதனால நரசிம்மர் வழிபாடும் இன்னைக்கு செய்வது மிக மிக சிறப்பு. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, ஒரு கஸ்தூரி மஞ்சள் வைங்க, பச்சை கற்பூரம் வைங்க, ஜாதி பத்திரின்னு கடையில கேளுங்க, அது கொஞ்சம் வச்சு மடிச்சு இன்னைக்கு பேக்கெட்ல வச்சுட்டு போங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், புதன், ராகு, சுக்கிர பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நம்ம கடன் தீர்வதற்காக நிறைய பரிகாரங்கள் நிறைய நம்ம போட்டிருக்கோம். ஆனா இந்த செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து இந்த ஏகாதசியும் திருவோணமும் வருவது மிக சிறப்பு. இன்றைய தினம் நரசிம்மர், அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அது எப்படி செய்யணும் அப்படின்னா, நெய் தீபம் ஏற்றி துளசி, நீங்க உங்க வீட்டு பக்கத்துல நரசிம்மர் இருந்தா போங்க. அப்படி சப்போஸ் நரசிம்மர் இல்லை அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க வாங்கி வீட்லயே வச்சு கூட நீங்க ஏத்தலாம். ஐயோ, எப்படி நரசிம்மர் வைக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. லக்ஷ்மி நரசிம்மர். அப்ப லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வர்றதா தானே அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏகாதசி, திருவோணம், செவ்வாய்க்கிழமை இணைந்து வர்றதுனால இன்னையில இருந்து 48 நாள் தொடர்ந்து வீட்லேயே 2 நெய் தீபம் ஏற்றி பானகம் கலந்து வச்சு துளசி போட்டு கொஞ்சம் கல்கண்டு வச்சு இன்னையிலேருந்து நீங்க வழிபாடு ஆரம்பிச்சீங்கன்னா 48 நாள் தொடர்ந்து செய்யும் போது உங்கள் கடன் பிரச்சனை விரைவில் தீரும். இதுக்கு அந்த ருண விமோசன மந்திரம் இருக்கு. தேவதா காரிய சித்தியர்த்தன்ட்டு நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதை நெட்ல போட்டிங்கன்னா வந்துடும். அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை, இது கணக்குன்றது கிடையாது. நீங்க முடிஞ்சா 1 சொல்லலாம், இல்லை 3 சொல்லலாம், இல்லை 5 முறை சொல்லலாம், இல்லை 9 முறை சொல்லலாம். ஏன்னா 9ன்றது செவ்வாய்க்குரிய ஒரு எண். அப்போ கடன் விரைவில் தீரும் இல்லைங்களா? இதை செய்யுங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம்
வேலையில ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உங்கள் மனதில் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை, ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மருத்துவ பணிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழல்லாம் உருவாகுகின்ற ஒரு தன்மை. உங்களோடு இருப்பவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைத்து மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறைகின்ற நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரக்காரர் மேன்மையான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆன்மீக பணிகள்ல ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். ரோகிணி நட்சத்திரக்கார அலைச்சல்கள்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, உத்தியோகத்துல பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு விதமான படபடப்பு, ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. மற்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்வதை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திராசிரமம் வேற இருக்கு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. பெரியவர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எதிர்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள், அதனால கவனமா இருங்க. அதிர்ஷ்ட இசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை நீங்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப காலமா இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு பண பிரச்சனை, வரவேண்டிய தன வரவு அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்க செயல்பாட்டுல புதிய அனுபவம் வெளிப்படும். அதிகாரத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடு இருந்தால் மிக மிக நன்மையாக இருக்கும். வேலையில் இருப்பவர்கள் பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு, இந்த பிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு தொடர்புகள் இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயின் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் தனவரவு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சந்தேக உணர்வுகள் எதுவுமின்றி தீர விசாரித்து முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். அதே மாதிரி அண்ணன் தம்பி வழி, பங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வழியில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகும். வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது ரொம்ப வேகத்தை காட்டாம விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுவது மிக நன்மையாக இருக்கும். சகோதர வழியிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரம் மூலம் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் விருப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான ஒரு கவலை, ஒரு அச்சம் இதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அடுத்த இனத்தவர் மக்களிடம் பொறுமையோடு செயல்பாடு வச்சுக்கோங்க.
ரொம்ப அதிகம் பேசாதீங்க. பூர்வீக சொத்துகள்ல எதிர்பார்த்த இந்த ஆதாயம் உருவாகும். சேமிப்பு செயல்பாட்டுல சில நுட்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வியாபாரத்துல புதுவிதமான அனுபவம் ஏற்படும். பேச்சுவார்த்தையில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயம் 9 நட்சத்திரம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் படிப்படியாக குறையும். பயணங்கள் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி உங்களுடைய சமூகம் தொடர்பான ஒரு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொடர்பான பணிகள் லாபங்கள் மேம்படும். இன்றைய நாள் ஊக்கத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய இசை வடதிசை அதிசயன் 1 நட்சத்திர இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களை, செய்கின்ற முயற்சியில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் மறைய. உத்தியோகத்துல மேன்மைக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும். இந்த இசைத்துறை, எழுத்துத்துறை, கட்டுரை, கலைத்துறை இந்த மாதிரி சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனைகள் ஏற்படும். மனதில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்க புத்துணர்ச்சியோட இன்னைக்கு இருப்பீங்க. உங்ககிட்ட வேலை பார்ப்பவர்கள், இந்த வேலை ஆட்களுக்கு திறமைக்கு ஏற்ப அனுசரித்து சென்றால் அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் உருவாகும். இந்த வியாபாரம் பண்றவங்களாம் அவங்க கிட்ட வேலை செய்வாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமா போயிடுங்க. இன்றைய நாள் ஒரு அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் மறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க. பூர்வீக தொடர்பான சொத்துக்களுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாகவும், அதே மாதிரி உடல்ல இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி ஒரு சுறுசுறுப்பு வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. அதிசய வடமேற்கு அதிசய 6 நட்சத்திரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். போராடும் நட்சத்திரக்காரர் திறமைகளை வெளிப்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ஆன்மீக அதாவது ஆன்மீகத்துல முழு மனதோடு ஈடுபடுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதே மாதிரி இந்த யாகம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல்களாம் ஏற்படும். அதே மாதிரி தன வரவை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டலாம். புதுமையான செயல்களை சிந்தித்து செயல்படுங்கள். அதே மாதிரி வெளி தொடர்பு, பொது தொடர்பு அந்த இதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புலாம் இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் தொழில் மூலம் மேன்மையான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். இன்றைய நாள் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். சில விஷயத்துல மறதி ஏற்படும், கவனமா இருந்து அந்த ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். அதிசய வடதிசை அதிசயன் 1 நட்சத்திரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகள் மூலம் விரயங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள்.
உங்களோட இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் தவிர்ப்பது மிக நன்மையை செய்யும். அதே மாரி நீங்க செய்கின்ற காரியத்துல இருக்கக்கூடிய தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும். அதை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தடைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, புதிய விஷயத்துல நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகரம் கிடைக்கும். சிலருக்கு இன்னைக்கு எல்லாமே சாதகமா அமையக்கூடிய ஒரு நாள், வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் நிறைய ஈட்டலாம் இன்னைக்கு. அதே மாதிரி கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள்லாம் நீங்கி மேன்மை ஏற்படும். சமூக பணிகள்ல நல்ல ஒரு கீர்த்தி உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் கீர்த்தி இன்னைக்கு உண்டாகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.